This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவில் புட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். காலையில் டிஃபனுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ எதுக்குனாலும் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் இந்த புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் புட்டு குழலில் புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமாக இட்லி பாத்திரத்தில் இந்த புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். நமக்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பாத்திரம் தேவை. இதே இது நம்ம ஒரு பானையில் தண்ணி வச்சு கூட அதில் வண்டு கட்டி கூட நம்ம அவிச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் புட்டு செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு, வீட்டிலே தயார் பண்ணது. இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே நம்ம விரைய விட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை உதிரியாக பிணையணும். ரொம்ப திக்காக பிணைஞ்சிடக்கூடாது, உதிரியாக தான் இருக்கணும். தண்ணியும் சரியான அளவில் இருக்கணும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணையணும். அந்த கட்டி படம், கட்டியை உறுத்து விட்டு அப்படி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக உறுத்து விட்டு பிணையும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பிடிக்கும்போது இப்படி கையில் ஒன்றா சேரணும். மாவு வந்து ஈரப்பதம் அந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உதிரியாக தான் இருக்கணும் மாவும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாவே நல்லா கட்டி போடாமல் நல்லா அழகாக உறுத்து விட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து நல்லா விரவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இட்லி தட்டு வச்சுக்கலாம். நல்லா துணி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அந்த நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும், புட்டு தயாராகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரத்தில் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாவு ஏற்கனவே வறுத்த மாவுங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சைடில் அந்த துணி வந்து ஒட்டியிருக்கும், அதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அகலமான பாத்திரத்தில் இதை மாற்றிக்கோங்க. லைட்டாக பின்னாடி அந்த துணியில் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம அதை மெதுவாக எடுக்கும்போது நல்லா வந்துடும். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது, கை பிடிக்க முடியலை.
அவ்வளோ சூடு. இப்போ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்து விட்டுக்கலாம். உறுத்து விட்டு நம்ம சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலை டிஃபனுக்கு பிள்ளைங்களுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி புட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து விவிஎம் சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.